வணக்கம். ஈத்தமிழ் செய்திகள். முதலில் முக்கிய செய்திகள். என்னையும் நான் பிரதிநிதித்துவப்படுத்தும் மக்களையும் அச்சுறுத்தலுக்கு உள்ளாக்கும் பிக்குவுக்கு எதிராக உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும். கடற்றொழில் நீர்வாழ் உயிரின வளங்கள் திருத்தச் சட்டமூலம் தொடர்பில் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் உள்ள கடற்றொழிலாளர்களுடன் கலந்துரையாடப்படவில்லை. நீர்க்கட்டணம் செலுத்த தவறிய 90,000 பாவனையாளர்களுக்கு நீர் துண்டிப்பு. ஒவ்வொரு விவசாயிக்கும் 40 லிட்டர் டீசல். கோதுமை மாவுக்கு தட்டுப்பாடு. பரீட்சை பெறுபவர்கள் வரும் வரை மாணவர்களுக்கு தொழில் பயிற்சி. அஞ்சல் சேவையாளர்கள் அடையாள பணி புறக்கணிப்பு. அனைத்து தபால் ஊழியர்களின் விடுமுறையும் உடனடியாக நடைமுறைக்கு வரும் வகையில் ரத்து. ஆப்கானிஸ்தான் தலைநகர் காபூலில் குண்டுவெடிப்பு. ஹாலிவுட் நடிகையின் கருத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்த இஸ்ரேல் அதிபர். உள்நாட்டு செய்திகள். பாராளுமன்றத்தில் என்னுடைய பாராளுமன்ற சிறப்புரிமையை மீறிய மட்டக்களப்பில் மக்களுக்கு எதிராக பல அடாவடிகளை நிகழ்த்தி வரும் மட்டக்களப்பு ஸ்ரீ மங்களராம விகாரையின் விகாராதிபதி அம்பிட்டிய சுமலரத்ன தேரர் தொடர்பான பிரேரணை தொடர்பாக கடந்த அக்டோபர் மாதம் 18ஆம் நாள் பாராளுமன்றத்தில் ஜனாதிபதியின் கட்டளையை காவல்துறையினர் நடைமுறைப்படுத்தவில்லை என்பதனை வலியுறுத்தியிருந்தேன் என பாராளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் தெரிவித்துள்ளார். இந்த விடயத்தை அவர் தேரர் வேறு வகையில் தெளிவுபடுத்தி, நான் பாராளுமன்றத்தில் பேசும்போது என்னை தடுக்க அங்கு முதுகெலும்புள்ள சிங்கள பாராளுமன்ற உறுப்பினர்கள் ஒருவரும் இல்லையா என்று எனது சிறப்புரிமையை மீறும் ஒரு காணொளியினை வெளியிட்டுள்ளார். அத்துடன் கிழக்கில் வசிக்கும் தமிழர்கள் ஒவ்வொருவரையும் துண்டு துண்டாக வெட்டுவேன் எனவும் அச்சுறுத்தியுள்ளார். இவ்வாறாக என்னையும் நான் பிரதிநிதித்துவப்படுத்தும் மக்களையும் அச்சுறுத்தலுக்குள்ளாக்கும் இந்த புத்தபிக்குவுக்கு உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் வலியுறுத்தியுள்ளேன் என்றும் சாணக்கியன் தெரிவித்துள்ளார். பாராளுமன்றத்திலே பேசிய விடயத்தை திரிவுபடுத்தி கிழக்கு மாகாணத்திலே நான் சொன்னது கடற்றொழில் நீர்வாழ் உயிரின வளங்கள் திருத்தச் சட்டமூலம் தொடர்பில் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் உள்ள கடற்றொழிலாளர்களுடன் கலந்துரையாடப்படவில்லை என நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வராஜா கஜேந்திரன் நாடாளுமன்றில் குற்றம் சாட்டினார். கடற்றொழில் நீர்வாழ் உயிரின வளங்கள் திருத்தச் சட்டமூலம் தொடர்பில் நாடாளுமன்றத்தில் கருத்துரைத்த போதே அவர் இந்த குற்றச்சாட்டை முன்வைத்தார். நீங்கள் கௌரவ அமைச்சர் அவர்களே, நீங்கள் ஒரு தமிழராக இருக்கத்தக்கதாக இந்த யுத்தத்தினால் அளிக்கப்பட்ட வடக்கு கிழக்கிலே இந்த கடத்தொழிலை அபிவிருத்தி செய்வதற்கு எந்த விதமான நடவடிக்கைகளும் எடுக்கப்படவில்லை. அங்கே கடத்தொழில் சங்கங்கள் இருக்கத்தக்கதாக நீங்கள் அந்த கடத்தொழில் சங்கங்களை பலவீனப்படுத்தி உங்களுக்கு விரும்புகின்றவர்களை சங்கத்துக்குள் கொண்டு வந்து என்று கடத்தொழிலை பாரம்பரிய கடத்தொழிலை அளிக்கின்ற விதமாக நீங்கள் அங்கே நடவடிக்கைகளை முன்னெடுத்துக் கொண்டிருக்கின்றீர்கள். நீர்க்கட்டணம் செலுத்த தவறிய 90,000 பாவனையாளர்களுக்கு நீர் துண்டிப்பு செய்யப்பட்டுள்ளதாக நீர்வளங்கள் மற்றும் வடிகால் அமைப்பு சபை தெரிவித்துள்ளது. இந்த வருடம் மே மாத நிலவரப்படி சுமார் 8 பில்லியன் ரூபாய் நீர்க்கட்டணங்கள் நிலுவையில் உள்ளதாக தேசிய நீர்வளங்கள் மற்றும் வடிகால் அமைப்பு சபை தெரிவித்துள்ளது. மேலும் மொத்த நீர்க்கட்டண தொகையில் 7.1 பில்லியன் ரூபாய் நிலுவை வீட்டு நீர் விநியோக பாவனையாளர்களால் செலுத்தப்படாமல் உள்ளது. நிதி நெருக்கடிகளுக்கு பதிலளிக்கும் வகையில் வடிகால் அமைப்பு சபை 90,617 பாவனையாளர்களின் நீர் விநியோகத்தை துண்டித்துள்ளது. 5,277 நுகர்வோருக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கவுள்ளதாக தேசிய நீர்வளங்கள் மற்றும் வடிகால் அமைப்பு சபை தெரிவித்துள்ளது. கடந்த ஒரு வருடத்தில் பயிர்கள் சேதமடைந்த விவசாயிகளுக்கு பெரும்போகத்தில் பயிர் செய்கை நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்காக 17,000 ரூபாய் பெறுமதியான டீசலை வழங்க விவசாய அமைச்சு தீர்மானித்துள்ளது. உரம் கொள்வனவு செய்வதற்காக அரசாங்கத்தினால் வழங்கப்படும் 15,000 ரூபாய் நிவாரணத் தொகை மற்றும் ஹெக்டேர் ஒன்றுக்கு 1,00,000 ரூபாய் இழப்பீட்டுத் தொகைக்கு மேலதிகமாக உரிய நிவாரணம் வழங்கப்படுவதாக விவசாய அமைச்சு தெரிவித்துள்ளது. பயிர் சேதங்களுக்குள்ளான விவசாயிகளுக்கு வழங்கப்பட வேண்டிய நிவாரணம் தொடர்பில் விவசாய மற்றும் பெருந்தோட்ட கைத்தொழில் அமைச்சர் மஹிந்த அமரவீர தலைமையில் கலந்துரையாடல் இடம்பெற்று அங்கு இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டதாக கூறப்படுகின்றது. அதன்படி அடுத்த 2 நாட்களில் ஒவ்வொரு விவசாயிக்கும் தலா 40 லிட்டர் டீசல் வழங்கப்படவுள்ளது. மீண்டும் கோதுமை மா இறக்குமதிக்கு அனுமதி வழங்கப்படாவிட்டால் இன்னும் 2 வாரங்களில் நாட்டில் கோதுமை மாவுக்கு தட்டுப்பாடு ஏற்படலாம் என அத்தியாவசிய உணவுப் பொருட்கள் இறக்குமதியாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. அத்துடன் நாட்டுக்கு இறக்குமதி செய்யப்படும் கோதுமை மா 2 வார காலத்துக்கு மாத்திரமே போதுமானது என தெரிவிக்கப்படுகின்றது. இது தொடர்பில் வர்த்தக அமைச்சர் நளின் பெர்னாண்டோவுடன் பல தலைவர்கள் கலந்துரையாடிய போதிலும் கோதுமை மா இறக்குமதி தொடர்பில் இறுதி தீர்மானம் எடுக்கப்படவில்லை எனவும் இந்த சங்கத்தின் சிரேஷ்ட பேச்சாளர் மேலும் தெரிவித்துள்ளார்.
எதிர்காலத்தில் கல்வி பொதுத்தராதர பரீட்சை பெறுபவர்கள் வெளியாகும் வரை சுமார் 3 மாதங்களில் குறித்த பாடசாலைகளில் தொழில்சார் கற்கை நெறியை கற்கும் சந்தர்ப்பம் வழங்கப்படும் என சுசில் பிரேம் ஜெயந்த தெரிவித்துள்ளார். உயர்தரம் படிக்காவிட்டாலும் அவர்களின் எதிர்கால தொழில் வாழ்க்கை குறித்து ஓரளவு பாதுகாப்பை பெற முடியும் என்பதற்காகவே இந்த வேலை திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட உள்ளதாக அமைச்சர் கூறினார். இலங்கை ஜெர்மன் தொழில்நுட்ப பயிற்சி நிறுவனத்தின் டிப்ளோமாக்கள் மற்றும் சான்றிதழ்கள் வழங்கும் நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் பொழுதே கல்வி அமைச்சர் இதனை தெரிவித்துள்ளார். நள்ளிரவு முதல் அஞ்சல் சேவையாளர்கள் அடையாள பணி புறக்கணிப்பில் ஈடுபட தீர்மானித்துள்ளார்கள். 48 மணி நேரத்துக்கு அவர்கள் இந்த அடையாள பணி புறக்கணிப்பை முன்னெடுக்க உள்ளதாக அஞ்சல் சேவையாளர்கள் சங்கம் அறிவித்துள்ளது. 8, 9, 10 ஆகிய 3 நாட்களில் அனைத்து தபால் ஊழியர்களின் விடுமுறையும் உடனடியாக நடைமுறைக்கு வரும் வகையில் ரத்து செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. தபால்மா அதிபர் ருவன் சத்குமாரை இந்த தீர்மானத்தை எடுத்துள்ளார். இதேவேளை நள்ளிரவு முதல் வேலை நிறுத்த போராட்டத்தை ஆரம்பிக்க உள்ளதாக ஒன்றிணைந்த தபால் தொழிற்சங்கம் தெரிவித்துள்ளது. கண்டி மற்றும் நுவரெலியா தபால் நிலையங்கள் அமைந்துள்ள கட்டடங்களை விற்பனை செய்யும் தீர்மானத்துக்கு எதிராகவே இந்த வேலை நிறுத்தம் முன்னெடுக்கப்படுவதாக அவர்கள் தெரிவிக்கிறார்கள். அதன்படி நள்ளிரவு முதல் 48 மணித்தியாலங்களுக்கு இந்த வேலை நிறுத்த போராட்டம் முன்னெடுக்கப்பட உள்ளதாக ஒன்றிணைந்த தபால் தொழிற்சங்கம் மேலும் தெரிவித்துள்ளது. வடக்கு மாகாண பண்பாட்டு அலுவலர்கள் திணைக்களத்தின் அனுசரணையுடன் கரதுரைப்பற்று பிரதேச செயலகம், கரதுரைப்பற்று பிரதேச சபை மற்றும் கலாச்சார பேரவை இணைந்து நடத்தும் 2023ஆம் ஆண்டுக்கான கரதுரைப்பற்று பிரதேச பண்பாட்டு விழா நடைபெற்றுள்ளது. முல்லைத்தீவு கரதுரைப்பற்று பிரதேச சபை கலாச்சார மண்டபத்தில் கரதுரைப்பற்று பிரதேச செயலாளர் திருமதி உமாமகள் மணிவண்ணன் தலைமையில் நடைபெற்ற பண்பாட்டு விழாவில் பிரதம அதிதியாக முல்லைத்தீவு மாவட்ட செயலாளர் அருளானந்தம் உமா மகேஸ்வரன் கலந்து கொண்டுள்ளார். வெளிநாட்டுச் செய்திகள். ஆப்கானிஸ்தான் தலைநகர் காபூலில் நேற்று மாலை சிறியலக வாகனம் சென்று கொண்டிருந்தது. அந்த வாகனத்தில் 27 பேர் பயணித்தனர். டேசி பார்ஷி பகுதியில் சென்று கொண்டிருந்தபோது வாகனத்தில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த வெடிகுண்டு வெடித்து சிதறியது. இந்த குண்டுவெடிப்பில் 7 பேர் உயிரிழந்தனர். சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்ற மீட்புக் குழுவினர் படுகாயமடைந்தவர்களை மீட்டு அருகிலுள்ள மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதித்தார்கள். இந்த குண்டுவெடிப்பு சம்பவம் தொடர்பாக காவல்துறையினர் விசாரணைகளை நடத்தி வருகிறார்கள். ஸ்டேல் ஹமாஸ் போர் குறித்து ஹாலிவுட் நடிகை ஏஞ்சலினா ஜோலி சமீபத்தில் தனது சமூக வலைதளத்தில் ஸ்டேலுக்கு எதிரான தனது நிலைப்பாட்டை பதிவு செய்திருந்தார். அதில் அகதிகளுக்கு உதவ ஐக்கிய நாடுகள் சபையுடன் இணைந்து பணியாற்றிய தனது அனுபவம் குறித்து குறிப்பிட்ட அவர் தனது கவனம் முழுவதிலும் வன்முறையால் இடம்பெயர்ந்த மக்கள் மீது இருப்பதாக தெரிவித்துள்ளார். மேலும் ஸ்டேலில் நடந்தது ஒரு பயங்கரவாத செயல் என்று கூறிய அவர் காசாவில் பொதுமக்கள் மீது குண்டுவீசி தாக்கி அப்பாவி உயிர்களை பறித்ததை நியாயப்படுத்த முடியாது என்று ஸ்டேலை குற்றம் சாட்டினார். ஸ்டேலின் வான்வெளி தாக்குதல்களின் விளைவாக காசா வேகமாக வெகுஜன புதைகுழியாக மாறி வருவதாகவும் அவர் குற்றம் சாட்டியிருந்தார். இந்த குற்றச்சாட்டுகளுக்கு ஸ்டேல் அதிபர் யாஷாக் ஹெர்ஷாக் பதிலடி கொடுத்ததோடு ஏஞ்சலினா ஜோலியை கடுமையாக சாடினார். ஏஞ்சலினா ஜோலியின் கூற்றுக்களை நான் முற்றிலும் நிராகரிக்கிறேன். களத்தில் உள்ள உண்மை நிலவரங்களை பார்வையிடவும் பார்க்கவும் அவர் ஒருபோதும் காசாவில் இருந்ததில்லை என்று நினைக்கிறேன். காசாவில் இப்போது போர் நடக்கிறது. ஆனால் அங்குள்ள மக்கள் உயிர் வாழ முடியாத அளவுக்கு மனிதாயமான நெருக்கடி எதுவும் இல்லை. காசாவை சிறைச்சாலையாக மாற்றியது ஸ்டேல் அல்ல. இப்போது பயங்கரவாதத்தால் நிரம்பிய ஈரானிய தளமாக காசா உள்ளது. ஒருவேளை இந்த போரின் விளைவாக காசா மக்கள் கௌரவமான வாழ்க்கையை வாழ்வதற்கு தகுதியான வேறு ஆட்சி அமையலாம். அது அமைதியை நோக்கி நகர்வதற்கு உதவும். இவ்வாறு அவர் கூறினார். ஈரான் அதிபர் இப்ராஹிம் ரைஷி இந்திய பிரதமர் மோடியை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேச்சுவார்த்தை நடத்தினார். அப்போது காசா முனையில் ஸ்டேல் நடத்தி வரும் தாக்குதலை தடுத்து நிறுத்த இந்தியா தனது முழு திறனையும் பயன்படுத்த வேண்டும் என பிரதமர் மோடியிடம் ஈரான் அதிபர் ரைஷி வேண்டுகோள் விடுத்தார். இந்திய பிரதமர் மோடியுடன் அதிபர் ரைஷி நடத்திய பேச்சுவார்த்தை தொடர்பாக ஈரான் அரசு வெளியிட்டுள்ள அறிக்கையில் இன்று ஒடுக்கப்பட்ட காசா மக்கள் மீது ஸ்டேல் நடத்தும் குற்றங்களை முடிவுக்கு கொண்டுவர இந்தியா தனது முழு திறனையும் பயன்படுத்தும் என எதிர்பார்க்கின்றோம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். என்னையும் நான் பிரதிநிதித்துவப்படுத்தும் மக்களையும் அச்சுறுத்தலுக்கு உள்ளாக்கும் பிக்குவுக்கு எதிராக உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும். கடற்றொழில் நீர்வாழ் உயிரின வளங்கள் திருத்தச் சட்டம் மூலம் தொடர்பில் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் உள்ள கடற்றொழிலாளர்களுடன் கலந்துரையாடப்படவில்லை. நீர் கட்டணம் செலுத்த தவறிய 90,000 பாவனையாளர்களுக்கு நீர் துண்டிப்பு. ஒவ்வொரு விவசாயிக்கும் 40 லிட்டர் டீசல். கோதுமை மாவுக்கு தட்டுப்பாடு.
பரீட்சை பெறுபவர்கள் வரும் வரை மாணவர்களுக்கு தொழில் பயிற்சி. அஞ்சல் சேவையாளர்கள் அடையாள பணி புறக்கணிப்பு. அனைத்து தபால் ஊழியர்களின் விடுமுறையும் உடனடியாக நடைமுறைக்கு வரும் வகையில் ரத்து. ஆப்கானிஸ்தான் தலைநகர் காபூலில் குண்டுவெடிப்பு. ஹாலிவுட் நடிகையின் கருத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்த இஸ்ரேல் அதிபர். இத்துடன் ஈத்தமிழின் செய்திகள் யாவும் நிறைவுக்கு வருகின்றன. நன்றி, வணக்கம்.